ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். என்ன அப்படின்னா, நம்ம தமிழில் சொல்லும்போது யாராவது நம்மளுக்கு உதவி செஞ்சுருந்தாங்க அப்படின்னா அதுக்கு கைமாறா நான் ஏதாவது உங்களுக்கு நான் செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அந்த கைமாறாக அப்படிங்கிறத நம்ம வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கான ஃப்ரேஸ் என்ன அப்படின்னா, இங்கே பாருங்க, இன் லியூ ஆஃப். இன் லியூ ஆஃப் அப்படிங்கிறதோடைய இது ஒரு ஃப்ரேஸ் இல்லைங்களா. ஸோ இதோடைய மீனிங் என்னன்னா கைமாறாக. இதை எப்படி சென்டென்ஸ்ல சொல்லலாம்னு பாருங்க. இன் லியூ ஆஃப் லியூ ஆஃப் த ஹெல்ப் ஐ கேவ் ஹர். In lieu of the help I gave her. நான் அவளுக்கு செய்த உதவிக்கு கைமாறாக, இங்க பாருங்க, she இங்க பாருங்க, in lieu of the help I gave her, she offered me to take care of my child. அப்படின்னது, நான் அவளுக்கு செய்த உதவிக்கு கைமாறாக அவ என்னுடைய குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு முன் வந்தா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, இப்போ இது நீங்க வேற மாதிரி சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். இன் lieu of the help she gave me, ஓகே, I gave her some money. சரி, அவ எனக்கு செஞ்ச உதவிக்காக கைமாறாக நான் கொஞ்சம் பணம் அவளுக்கு வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா பணங்கிறது வந்து எல்லாத்துக்குமே முக்கியமானதான. ஒரு மனிதன் செய்யக்கூடிய வேலையை ஒரு பணம் இருந்து செய்யும் இல்லையா, கண்டிப்பா. அதனால அது ஒரு உதவி தானே, பணம் கொடுத்து உதவுறதும் ஒரு உதவி தானே. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா பணத்தை தொலைச்சிருப்பாங்க. ரீசெண்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயருக்கு முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு துப்புரவு தொழிலாளர் ஒரு லேடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 பவுன் நகை இருந்த பேக் வந்து கண்டெடுத்திருக்காங்க. அதை கொண்டு போய் அப்படியே போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிட்டாங்க. சரிங்களா, போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிட்டாங்க. அப்போ அவங்களுடைய நேர்மையை வந்து பாராட்டினாங்க. 40 பவுன் அப்படின்னா இன்னைக்கு கணக்கு போட்டு பாருங்க எவ்வளவு லட்சங்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சாதாரண ஒரு துப்புரவு தொழிலாளி அந்த அம்மா கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த பணத்தை தொலைச்சவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க இவ்வளவு பணத்தை வந்து நம்மளுக்கு ஒப்படைச்சிருக்காங்களே அப்படின்னு அவங்க நேர்மை, அதுக்கு ஒரு கைமாறாக நான் என்னம்மா இங்க வச்சுக்கோங்கம்மா, கொஞ்சம் பணம் வந்தா வச்சுக்கோங்கம்மா, ஒரு 2 லட்ச ரூபா வச்சுக்கோங்கம்மா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த லீவ் ஆஃப் த ஹெல்ப் the sanitation worker gave her, she offered to help her with 2 lakhs rupees அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.